ஹலோ மக்களே! ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இன்னைக்கு நம்ம குண்டு குண்டு குலாப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட் 2, கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப், கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை ஒரு பவுலில் போட்டிருக்கோம். கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த மாவை பிசையணும். கட்டி எதுவும் இல்லாமல் சாஃப்டாக பிசையணும். ஸோ பிசைஞ்சு வச்ச மாவில் வந்துட்டு நான் குட்டி குட்டி பால்ஸ்க்காக பிரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு நம்ம அந்த பால்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பால் வந்து விரிசல் எதுவும் இல்லாமல் குட்டி குட்டியாக பிசைஞ்சு வைக்கணும். பால்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளேட்டை க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடுறோம். வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா கலந்து விட்டுடுறோம். ஸோ இது சுகர் வந்து கம்பி பதம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். லைட்டாக உங்களுக்கு தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருந்தாலே போதும். இப்போது இந்த சுகர் சிரப்பை வந்துட்டு ஓரமாக வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பால்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த பொரிச்சு எடுத்த பால்ஸை வந்து ஹீட்டோடையே வந்துட்டு நம்ம சுகர் சிரப்பில் போடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுகர் சிரப்பில் போடணும். ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இப்போது குலோப் ஜாமுன் ரெடி. பிளேட்டிங் பண்ணிடலாமா? அவ்வளோதான் மக்களே, இந்த ஸ்வீட்டான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர்.